அது? உங்க அக்கா தான் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா, நீயும் அர்த்தம் இல்லாம. இல்ல மாமா, நான் போறேன். அக்கா, என்னால இனிமே உனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் வராது. நான் இந்த வீட்டை விட்டு போறேன்க்கா. என்ன? மாமா, மாமா, பிரியா, என்ன பிரியா இதெல்லாம்? நான் போறேன் மாமா. எங்க? எங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கா? என்ன பிரியா இதெல்லாம்? உங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாதா? அவ கோவத்துல இருக்கும்போது யாரும் அவகிட்ட பேசவே முடியாது. விடிஞ்சா நானே அவகிட்ட பேசலான் இருந்தா அதுக்குள்ள நீ பைய தூக்கிட்டு கிளம்பிட்டா என்ன அர்த்தம்? இல்ல மாமா, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இப்ப கூட எதுக்கு உங்ககிட்ட எழுப்பி சொல்லிட்டு போறேன்னா, காலையில அக்கா எந்திரிச்ச உடனே நான் எங்க வீட்டுக்கு தான் போனேன்னு தெரியாம கண்ணனோட தான் ஓடி போயிட்டேன்னு தப்பா நினைக்கலாம். நான் எங்க வீட்டுக்கு தான் போறேங்கிற சாட்சிக்காக தான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன். என்ன வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போங்க மாமா. உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் யாரை சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பிரியா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சு. இல்ல மாமா, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன ஒண்ணு, உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டு இருக்கிற குழந்தைய எப்படி பார்க்காம இருக்க போறேன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா இதை தவிர வேற வழி எனக்கு தெரியல மாமா. பிரியா, நான் சொல்றது. முடியாது மாமா. திரும்பவும் இந்த வீட்டு காம்பவுண்ட் மீதிக்க மாட்டேன்னா அந்த முடிவோட தான் இங்க இருந்து போறேன். கிளம்பலாம் மாமா, ப்ளீஸ். பிரியா, வாங்க மாப்பிள்ள. என்னம்மா? ஏமா? என்ன மாப்பிள்ள? பிரியா, என்னமாச்சு? ஏமா? என்னாச்சு மாப்பிள்ள? ஏன் பிரியா அழறா? விடிஞ்சு விடியாதமா வந்து நிக்கிறீங்க, நான் என்னன்னு நினைக்கிறது? சொல்லுங்க மாப்பிள்ள, என்னாச்சு? என்னம்மா? முதல்ல நீங்க உள்ள வாங்க. என்னங்க? வாங்க மாப்பிள்ள, வாமா. என்னங்க? 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 என்ன சோகாமி? பாத்தீங்களாங்க? மாப்பிள்ள, என்ன இவ்வளவு காலங்கத்தால பிரியாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன ஆச்சு? பதறாதீங்க மாமா, பதட்டப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. முதல்ல நீங்க உட்காருங்க. பிரியா, நீ உட்காருமா. உட்காருமா. இப்ப சொல்லுங்க, என்னாச்சு? அர்ச்சனா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை மாப்பிள்ள. சில நேரங்களில் அவளை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல அவ நடந்துக்கிறத பார்க்கும்போது என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல மாப்பிள்ள. என்னங்க பண்றது, அவளுக்கு என் குணத்துல பாதியாவது இருக்கும்ல. நானும் இப்படித்தான் நல்ல குணம் இருக்கும் பொழுது எல்லார்கிட்டையும் அனுசரணையா அன்பா நடந்துக்கிறேன். அதே கோவம் வந்தா எடுத்தெறிஞ்சு பேசி எல்லார் மனசும் நோகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லையா?
அவளும் என்ன மாதிரி தான் நடந்துக்கிறா. என்ன பண்ண முடியும்? சரி விடுமா. அர்ச்சனா யாரு? உங்க அக்கா தானே. ஏதோ கோவத்துல பேசிட்டான்னு விடு. அதுக்காக அழுதுகிட்டே இருந்தா எப்படி? இப்போ நீ எங்க வந்திருக்க? நம்ம வீட்டுக்கு தானே. நீயா தான் வீட்டை விட்டு போன. இப்போ நீயா திரும்பி வந்திருக்க. இதுல எல்லாருக்கும் சந்தோஷம்தாம்மா. இத பாரு, நேத்து ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருந்தேங்கிறத உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. முதல்ல உள்ள போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இல்லப்பா, நான் வந்து மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன்ல. முதல்ல தூங்கி ரெஸ்ட் எடு. அப்பதான் உன் மனசும் தெளிவடையும். போ போம்மா. தான் ஆடாட்டியும் தான் சதாலும் சொல்லுவாங்க. அது பிரியா விஷயத்துல 100க்கு 100 உண்மை. அதான் அந்த குழந்தை பிரியா கிட்ட ஒட்டுது, பாசமா இருக்கு. ஆனா அர்ச்சனா கிட்ட ஒட்ட மாட்டேங்குது. இது அர்ச்சனாவுக்கு தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். நானும் அவளை எவ்வளவு சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன். ஆனா அர்ச்சனா சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. எதுக்கு எடுத்தாலும் பிரியாவோட சண்டை போட்டுட்டே இருக்கான். இந்த சூழ்நிலையில பிரியா எதர்ச்சியா காம்பவுண்ட்ல இருக்கிற கண்ணங்கிற ஒரு கால் டாக்ஸி டிரைவர் கூட பழகுனா. அது ஒரு நல்ல நட்பு தான். ஆனா அதே ஊதி பெருசாக்கி பிரியாவை வீட்டு விட்டு வெளில அனுப்புற அளவுக்கு அர்ச்சனா மனசுல வன்மை உருவாயிருச்சு. நான் எது சொன்னாலும் இதுக்கு மேல அர்ச்சனா சமாதானம் ஆக போறதில்ல. பிரியாவும் அதே வீட்டில் இருந்தான்னா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பகை ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிதான் தடுக்க முடியாட்டியும் வளர்க்காம இருக்கலாமேன்னு தான் நானே பிரியாவை இங்கே கூட்டிட்டு வந்தேன். ஏன் மாப்பிள்ள, இப்போ தீனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல எதுவும் பிரச்சனை ஆயிடாத. சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதத. பிரியா கண்ணன் 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. அவங்க 2 பேரோட குணமும் மனசும் எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் மாப்பிள்ள, இந்த விஷயம் தீனாக்கு தெரியக்கூடாது. அதை விட முக்கியம் நம்ம ஜெயந்திக்கு தெரியக்கூடாது. என்னங்க நான் சொல்றது? ஆமா சிவகாமி. வா ஜெயந்தி, வாமா ஜெயந்தி. எப்பமா வந்த? என்னத்த, நான் ஏதோ ஊருக்கு போயிட்டு வர மாதிரி கேக்குறீங்க? விடிஞ்சதும் எப்பவும் வர மாதிரி தானே வந்திருக்கேன். செல்வம், என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க? அது ஏன் எல்லாரும் ஒரே பதட்டமா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. செல்வம், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க. அது நம்ம பிரியா வரணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். பிரியா வந்திருக்காளா? எங்க? ஜெயந்தி, பிரியா நேற்று ராத்திரி முழுக்க தூங்காம இருந்திருக்கா. இப்பதான் தூங்க போயிருக்கா. நீ போய் மாப்பிள்ளை காஃபி கொண்டாயன் போ. சரிங்க மாமா. அப்பா, நல்ல வேளை நம்ம பேசுனதை கேட்கலன்னு நினைக்கிறேன். அத்தை, யார் அந்த கண்ணே? கண்ணனா? எந்த கண்ணு? டிரைவர் கண்ணன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே. ஆமா, பிரியாவுக்கும் டிரைவர் கண்ணனுக்கும் என்ன பிரச்சனை? என்னம்மா கேக்குற நீ? இல்ல, அர்ச்சனா எதுக்காக சண்டை போட்டா? என்ன யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏதோ ஜெயந்திக்கு தெரிய வேணான்னு சொன்னீங்களே, அது என்ன விஷயம் அத்தை? அது வந்து நான் இருங்க மாப்பிள்ள, நடந்ததெல்லாம் நானே சொல்லிடுறேன். அது ஒண்ணும் இல்ல ஜெயந்தி. அர்ச்சனா குழந்தைக்கு பிரியா ஒரு நாள் யதார்த்தமா பால் கொடுத்துருக்கா. அப்பத்துலேருந்து குழந்தை அர்ச்சனா கிட்ட பால் குடிக்கிறதே இல்லை. அதனால
அர்ச்சனாக்கும் பிரியாக்கும் சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். அர்ச்சனாவுக்கும் பிரியாவுக்கும் தான் சண்டை. இதுல அந்த டிரைவர் கண்ணு எங்க இருந்து வந்தா? எப்படி வந்தா? பிரியா கோயிலுக்கு போயிட்டு வர வழியில அந்த டிரைவர் கண்ணை பிரியாவை பார்த்துருக்கான். நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க, நானே கூட்டிட்டு போய் உங்களை இறக்கி விட்டுறேன்னு கார்ல கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டுருக்கான். கார்ல டிரைவர் கண்ணனோட வந்து இறங்குனதை பார்த்ததும் அர்ச்சனா கோவத்துல பிரியாவை நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறது தப்புன்னு திட்டியிருக்கா. ஏதோ எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்களே அத்தை, அது என்ன விஷயம்? அர்ச்சனா பிரியாவை திட்டிட்டு இருக்க சமயத்துல உன் அண்ணன் தீனா வந்திருக்காரு. நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டதும் இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒன்றும் பெருசு பண்ண வேண்டான்னு சமாதானம் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவர் என்னதான் சமாதானம் சொன்னாலும் அர்ச்சனா பேசாம இருக்காம பிரியாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டியிருக்கா. குடும்ப மான மரியாதையெல்லாம் போயிடுச்சு, அது இதுன்னு திட்டியிருக்கா. அதனால மாப்பிள்ளை பிரியாவை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டாரு. என்னதான் இருந்தாலும் அண்ணனை கட்டிக்க போற பொண்ணை பத்தி கூட பிறந்தவளே இப்படி தப்பா பேசுறத கேட்டா நீ வருத்தப்படுவேல்ல, அதனாலதான் உனக்கு தெரிய வேண்டான்னு சொன்னேன். எங்க அண்ணனே தப்பா எடுத்துக்காத போது நான் ஏன் அத்தை தப்பா எடுத்துக்க போறேன்? சரி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அன்னைக்கும் இப்படிதான் 3 பேரும் பேசினாங்க. ஆனா நான் வந்த உடனே நிறுத்திட்டாங்க. இன்னைக்கும் பிரியாவை பத்தி ஏதோ பேசினாங்க, ஏதோ விஷயம் இருக்கு, ஆனா எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. பிரியாவுக்கும் அந்த டிரைவர் கண்ணனுக்கும் என்ன உறவு? அர்ச்சனாவே கோவப்படுற அளவுக்கு நடந்திருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கணும். உடனடியா இதை அண்ணன் கிட்ட பேசணும். மாப்பிள, என்னங்க மாப்பிள இது? வீட்ல ஒண்ணுக்கு 2 பொம்பளைங்க நாங்க இருக்கோம், நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? தள்ளுங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ பரவாயில்ல அத்தை, இதெல்லாம் நான் யாருக்காக செய்யறேன்? எல்லாம் என் பொண்டாட்டிக்காக தானே செய்யறேன். அப்ப வயித்துல வளர்ற என் குழந்தை ஆரோக்கியமா வளரணும்ல. ஆமா மாப்பிள, நீங்க இன்னும் விதவிதமா செய்றீங்களே, இதெல்லாம் யார் கத்து கொடுத்தாங்க? இதெல்லாம் புக்ல போட்டிருக்காங்க அத்தை. வயித்துல வளர்ற குழந்தை ஆரோக்கியமா வளர்றதுக்கு என்னென்ன கொடுக்கணும், எப்படி எப்படி எல்லாம் கொடுக்கணும்னு விலாவரியா புக்ல போட்டிருக்காங்களே. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு தான் நான் பண்றேன். இத பாருங்க, இது ஆப்பிள் ஜூஸ், இது வாட்டர் மெலான். இத பாத்தீங்களா, இது ரெடி ஆயிட்டு இருக்குல்ல. மாதுளப்பழ ஜூஸ், இத சாப்பிட்டானா குழந்தை என்ன மாதிரியே நல்லா புசு புசுன்னு பிறக்கும். எல்லா ஜூஸும் ரெடி அத்தை. பரவாயில்ல மாப்பிள, பொண்டாட்டி மேலயும் பிறக்க போற குழந்தை மேலயும் உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. ஒரு குழந்தைக்கு தகப்பனானாதான் எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொறுப்பு வருது. சரிங்க அத்தை, ரேவதிக்கு டயத்துக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்கணும், நான் கொடுத்துட்டு வரேன். சரிங்க மாப்பிள. ரேவதி, ரேவதி செல்லம், என்னடா டார்லிங்? ரேவதி குட்டி, இங்க பாரு, உனக்காக ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எழுந்து குடி. ரேவதி குட்டி, எழுந்துடுற செல்லம். என்ன இதெல்லாம்? இங்க பாத்தியா, இதுல இருக்கிறது மாதுளப்பழம் ஜூஸ். அங்க பாத்தியா, வாட்டர் மெலன் இருக்கு, ஆப்பிள் ஜூஸ் இருக்கு. எல்லாத்தையும் ½ hour கேப்ல 1 by 1 நீ காலி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உன் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தை நல்லா புஷ்டியா வளரும். இந்தா, முதல்ல எந்திரிச்சு இத குடி. உனக்காக எவ்வளவு ஆசையா புக் எல்லாம் படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க தெரியுமா? இப்படி தட்டி விட்டுற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன
நீ ஜெயிச்சுட்டேங்கிற மெதப்புல என்ன குத்தி காட்ட இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? நான் ஜெயிச்சிட்டேன்னு மெதப்புல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேனா? என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? சும்மா நடிக்காத. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. குழந்தை பெத்துக்க கூடாதுங்கிறதுக்காக நான் கர்ப்பத்தடை மாத்திரை யூஸ் பண்ற விஷயத்த நீ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு திருட்டுத்தனமா ஏன் மாத்திரையை எடுத்துட்டு விட்டமின் டேப்லெட்ஸ வச்சுட்டு என்ன கர்ப்பமாக்கிட்டு சவால்ல ஜெயிச்சுட்டேன்னு சொல்லாம சொல்லி காட்டுற, அப்படித்தானே? ரொம்ப சாமர்த்தியமா நீ என்ன ஏமாத்திருக்கலாம். எங்க அப்பாவும் இந்த சொத்துக்கு வாரிசு வந்துருச்சுன்னு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நான் நினைச்சா இந்த கருவை கலைச்சிருவேன், தெரியுமா? ரேவதி, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணிடாத. பயம் வருதுல்ல? நான் நினைச்சா கருவை அழிச்சிருவேன்னு புரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு என்ன குத்தி காட்டிட்டு இருக்க? ஐயோ ரேவதி, இது குத்தி காட்டுறது இல்ல. உன் மேல இருக்கிற பாசத்திலயும் அக்கறையிலயும் தான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்க. உன் அக்கறை பாசம் எதுக்குன்னு எனக்கு தெரியாதா? எந்த சொத்துக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு நான் சபதம் போட்டு வச்சிருக்கேனோ அந்த சொத்துக்கு உண்டான வாரிசு நல்லபடியா வளரணுங்கிறதுக்காக தானே நீ இப்படி எல்லாம் அக்கறை காட்டுற. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீயும் எங்க அப்பாவும் செல்வ மாமாக்கு துரோகம் பண்ணுவீங்க. 2 பேரும் சேர்ந்து ஊரை ஏமாத்தி சொத்து சேர்ப்பீங்க. அதுக்கு நான் வாரிசு பெத்து கொடுக்கணுமா? உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் நான் கர்ப்பமாகாம இருந்தேன். ஆனா நீ சாமர்த்தியமா என்ன ஏமாத்தி என்ன கர்ப்பமாக்கிட்ட. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? இப்ப நான் பேசட்டுமா? நீ மட்டும் என்ன ரொம்ப யோகியம் நினைப்பா? கேவலம் ஒரு மெக்கானிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு புருஷன்னு கூட பார்க்காம என் கூட குடும்பம் நடத்தாம என்ன தள்ளி வச்சவதானே நீ?